நான் மதுமிதாஸ்ரீ. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மிஸ்ட்ரியான ஒரு டைம் ட்ராவல் ஸ்டோரி பற்றி தான் சொல்ல போகிறேன். நினச்சி பாருங்க, ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருக்காருங்க யூரோப்லேருந்து ஜப்பானுக்கு. அவர் வந்து நார்மலாக தான் இருக்கார், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அவர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மணி இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவர் ஜப்பானுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அவர் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அங்கே செக்கிங் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, எல்லாரையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாஸ்போர்ட்டு வெரிஃபிகேஷன்லாம் எல்லாமே வெரிஃபை ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இவர்கிட்டயும் வந்து பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணி அதில் வந்து எல்லாமே இருக்கா, கரெக்டாக இருக்கான்ற மாதிரி பார்க்குறாங்க. இவர் பேர், இவர் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, உங்கள் நேஷ்னாலிட்டி என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் சொன்ன பதில் வந்து ஏர்போர்ட்டில் இருந்த ஆஃபீஸருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தான் கண்ட்ரி வந்து டார்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே திரும்பவும் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து செக் பண்ணுறாரு. அந்த பாஸ்போர்ட்லேயுமே வந்து டார்டட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இங்கே தாங்க அந்த மிஸ்ட்ரியே வந்து தொடங்குது. ஏன்னா டார்டட்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து கிடையாதுங்க. ஏஷியாலேயும் சரி, இல்லை யூரோப்லேயும் சரி, இல்லை யூரோப்பை தாண்டி எங்கேயுமே அந்த கண்ட்ரி வந்து கிடையாது. என்னடா இவர் ஒரு கண்ட்ரி இல்லாத ஒரு கண்ட்ரியை வந்து தான் அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸருங்களுக்கு வந்து செம ஷாக்கு. இவரை வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, விசாரணை செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் கதையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக சொல்ல போகிறேன்.